எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாமல். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங், அதாவது மரபியல் கூற்று வடிவமைப்பு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே கட்டாயம் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது நீங்கள் நாளடைவில் நீங்கள் இதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஒரு வீடியோ வந்துச்சுன்னா முழுசாக பாருங்கள். ஏன்னா வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏற்பட்டாலுமே சரி, நீங்கள் வீடியோ முழுசாக பார்க்கறது மூலமாக உங்களுக்கு அந்த பதில்கள் தெரிய வரும். ஸோ வீடியோ தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங் பற்றி. ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் ஃபோன் ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மொபைல் ஃபோன் வாங்கிட்டுறீங்க, அது எப்படி யூஸ் பண்ணணும், அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், அதாவது கேட்லாக் சொல்லி ஒரு புக் மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களை பற்றின ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தான் உங்களுடைய ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங். இது எங்கேப்பா ஏதாவது புக் ஸ்டோரில் போய் வாங்கணுமா, கடைகளில் எங்கே போய் வாங்கணுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு ரத்த பரிசோதனை நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களை பற்றின முழு விவரங்கள், அதாவது உங்களுடைய மரபியல் கூற்று மூலிமா தான் நீங்கள் உங்களோட முழு உடல் அமைப்பே இருக்கும். நீங்களுடைய மசில் ஸ்டேச்சர் எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் ஆனா பெண்ணான்னு தீர்மானிக்கிறதுமே சரி, உங்கள் கண் என்ன கலரில் இருக்கணும், உங்கள் முடி என்ன மாதிரி இருக்கணும், நீங்கள் ஹைட்டு எப்படி, உங்கள் கற்பனை திறன் எப்படி, உங்களுக்கு என்னென்ன நோய்கள் வர சான்சஸ் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன ஃபுட் அலர்ஜி இருக்கலாம், நீங்கள் எதை சாப்பிடலாம் எதை முடியாது, உங்களுக்கு என்ன மாதிரி நோய் தொற்றுகள் சீக்கிரம் வரும் எது வராதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மரபியல் கூற்று நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு மூலயமா உங்களை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங் சொல்லுவாங்க. உடம்புல மட்டும் பார்த்திங்கன்னா 3.2 பில்லியன் லெட்டர்ஸ் அது மாதிரி ஒரு மரபியல் கூற்று இருக்குது. அது எல்லாமே நம்ம ஜஸ்ட் ஒரு 5 ml உங்களுடைய பிளட்லேயோ இல்லை எச்சிலையோ சரி நம்ம அந்த டெஸ்ட்டை பண்ண முடியும். இது ஏன்பா பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் எதுவுமே தெரியாமல் நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் உங்களை பற்றி நிறைய பேர் லைஃப்பில் யோசிக்கிற விஷயம் அதுதான், நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. இது ஒரு நல்ல இதுவாக இருக்கட்டுமே உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் இந்த ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங் நீங்கள் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து உங்களை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, எனக்கு என்ன மாதிரி டிசீஸ் வர சான்சஸ் இருக்குது, கேன்சர் வரலாமா, அல்சைமர் டிசீஸ் வரலாங்களா, இல்லை லேடிஸாக இருந்துச்சுன்னா பிரஸ்ட் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஜெனட்டிக்ஸ் வந்து ஒரு பேசிக்கான ஒரு எப்படி சொல்கிறது, தட் இஸ் த பேஸ் லைன். ஸோ உங்களுடைய ஜெனட்டிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலிமா உங்களுக்கு என்ன மாதிரி நோய் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, உங்கள் ஃபேமிலியில் என்ன மாதிரி நோய் தொற்றுகள் ரன் ஆகிட்டு இருக்குது, வேறு ஏதான ஒரு எப்படி சொல்கிறது அரிய வகை ஒரு நோய் இருந்துச்சுனாலுமே சரி, அதை நீங்கள் வெளியே கொண்டு வரதுக்கு இந்த ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்போது சில இன்ஸ்டன்ஸ் சொல்லணும்னா பிரஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா BRCA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீன் இருக்குது. நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆக்ட்ரஸ் ஆஞ்சலினா ஜோலின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு பிரஸ்ட் கேன்சர் வந்த ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும். ஸோ அந்த ஜீனோம் ஸ்டடி எடுத்து பார்த்தா அவங்க BRCA ஜீனில் வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் அ மியூட்டேஷன். அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த கேன்சர்ஸோ இல்லை அல்சைமர் டிசீஸ் இல்லை நியூரோஜெனிக் டிசீஸ் எந்த ஒரு டிசீஸ் இருந்தாலும் சரி ஒரு ஜெனட்டிக் பேசிஸ் அது கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா, அது தெரியாமல் நம்ம ப்ராப்பராக சால்வ் பண்ண முடியாது. நிறைய பேர் நினச்சிப்பீங்க, ஒரு மிஸ்கன்செப்ஷன் ஒரு மித் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஜெனட்டிக் டெஸ்ட்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், அதை தெரிஞ்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஷின்ஸ் உங்களுக்கு எழும்பலாம். ஆனால் ஜெனட்டிக் டெஸ்டிங்ஸ் ரொம்ப கம்மி ரேட்லேயும் இப்போ பண்ணுறாங்க. எதுக்கும் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, உங்களை பற்றியே நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது ஒன்றும் தப்பே கிடையாது. அதே மாதிரி எனக்கு நோய் வாய்ப்பட்டதை நான் தெரியணும், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு அதுக்கு ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங் தெரியணும்னு கேட்டால் கிடையாது, உங்களுக்குமே தேவைப்படும். காரணம் என்னென்னா உங்களை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. உங்களுக்கு என்னென்ன மாதிரி நோய் தொற்றுகள் ஃப்யூச்சரில் வரலாம், இப்போ உடல்நிலை என்ன மாதிரி இருக்குது, உள்ளது மியூட்டேஷன் ஏற்பட்டிருக்கா, இதனால் ஏதாவது நோய்கள் வரக்கூடிய சான்சஸ் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றின ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், உங்களை பற்றின ஒரு மேனுவல் புக் இருக்குது. அது சில டைம் டேஞ்சரஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம். பட் ஒரு ப்ராப்பரான ஒரு எத்திக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் போய் செஞ்சீங்கன்னா அது சேஃபாக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, எங்கள் சீஃப் டாக்டர் ரகுநாத் அடிக்கடி சொல்லுவார், எல்லா டாக்டர்ஸுமே அவங்க பேஷண்ட்ஸ் வந்து நல்லா ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு நல்ல எத்திக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த ஓனர், அதாவது உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் உங்களுடைய ஜீனோம் மேனுவல் ஃபுல்லாகவே சேஃபாக ப்ரொடெக்டடாக தான் இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே. ஃப்யூச்சரில் எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் அதை நடைமுறைப்படுத்திட்டிங்கன்னா
எப்படி ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்து வேக்சின் போடுறது வந்து கட்டாயமாக்கப்படுதோ அதே மாதிரி ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங் எல்லாருக்குமே கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது மூலிமா இன்னும் ஜெனட்டிக்ஸ் வந்து இன்னும் ஃப்யூச்சரில் வளரணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஆஸ் அ ஜெனட்டிசிஸ்ட். ஸோ அதுக்கு அவங்க சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அதே மாதிரி யாரெல்லாம் ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங் இப்போ இந்த வீடியோ பார்த்த பிறகு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கீழே கமெண்ட்டில் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தினீங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது மாதிரி நிறைய ஒரு அவேர்னஸ் சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை அடிச்சு உடைங்க. அப்போ தான் நான் எதாவது வீடியோஸ் போட்டால் நோட்டிஃபிகேஷன் வர சான்ஸ் இருக்குது. இதே மாதிரி சயின்ஸ் ப்ளஸ் மியூசிக் அண்ட் தியாலஜி அண்ட் ஹிஸ்ட்ரி இது பற்றிலாம் நீங்கள் பார்க்கணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அடுத்த சேனல் லிங்க்ஸ்லாம் கொடுக்குறேன் நான், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இது நான் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இது மூலிமா பலன் அடைஞ்சிப்பாங்க, அவங்கள பற்றி அவங்க தெரிஞ்சுப்பாங்க, ஃப்யூச்சரில் நல்லாவே இருப்பாங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.